இன்னைக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு வெள்ளை பூசணி ஜூஸ் எப்படி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் கருப்பம் படுத்து தூங்குறாரு. ஓரியோ வந்து எப்பவும் போல வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நாட்டு சர்க்கரை கலக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை இந்த பூசணி ஜூஸுக்கு எப்பயுமே சேர்க்க தேவையில்லை. அதனால நான் தேன் வாங்கி இன்னைக்கு கலந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கரும்பு ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குமா, இல்லை இது என்னடா இது ஒரு ஜூஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்களா, அப்பாடன்ற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. அருமையாக வந்து இன்னைக்கு ஒரு 2 பூசணி, அதாவது செடியில் இருந்துச்சுங்க. பக்கத்தில் செடி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த செடியில் மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த பூசணி. பார்த்தா விடுவோமா, பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். நான் என்ன பண்ணேன்னா, இந்த பூசணியே சரி ஆளாளுக்கு பாதி பக்கத்துல வெட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து வெட்டுற வரைக்குமே யோசிச்சேன். அப்புறம் டக்குன்னு ஒரு யோசனை வந்தது, ஏன் இதை ஜூஸா போட்டு கொடுத்தா என்ன எல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் இந்த பூசணியை ஜூஸா போட்டேங்க. இப்போ இந்த எல்லா காயுமே, அதாவது இந்த காயில பாதி காய் மட்டும் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு பக்கத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்க காயை தோல் செதுக்கி சின்ன சின்னதா நல்லா நறுக்கி நம்ம மிக்சியில் அடிக்கணும். ஜூசர் மிக்சியில் அடிக்கவே கூடாதுங்க. எப்பவும் நம்ம வந்து தேங்காய் அரைப்போம் அந்த மிக்சி ஜார்ல தான் அரைக்கணும். நான் அந்த மிக்சி ஜார்ல தான் இப்ப எல்லாத்தையுமே அரைச்சி எடுக்கணும். கருப்பு தங்கம் உனக்கு பிடிக்காதடி? கருப்பு தங்கமும் ஓரியோவும் ரொம்ப பயந்து போய் படுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூஸை எங்க இவங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இல்லடி பட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அசம் அடக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சி இப்ப இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி வைக்க போறேன். பாருங்க, ஒரு காயே போதும், ஆனால் நான் 1.5 காய் போட்டுட்டேன். சக்கையை பார்த்தீங்கன்னா புளிய 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 அவ்வளோ ஒரு சக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அது ரொம்ப ரொம்ப பார்த்து செய்யணுன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வடிகட்டி கொடுத்துருக்கேன். புதினா தலை வேணும்னா நம்ம போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து கொத்தமல்லி போடுறாங்க, ஒரு சிலர் கருவேப்பிலை போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புதினா தலையும் கொஞ்சமாக இஞ்சி துண்டும் போட்டிருக்கேன். பிறகு லெமன் புளிஞ்சு ஊற்றலாம், ஆனால் நான் அது வந்து ஊற்றலை. ஏன்னா இதுவே போதும். எனக்கு ஒரு சின்ன பயம், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. ஏன்னா நான் வீட்டுக்குன்னா பரவாயில்லைங்க, நான் வந்து எப்பயுமே வந்து வீட்டுக்கு வேற மாதிரி செய்வேன், மற்றவங்களுக்கு வேற மாதிரி கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேன். மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானா இருந்தேன்னா வந்து இந்த பூசணியை மட்டுமே வந்து மிக்சி ஜார்ல அடிச்சு அதை வடிகட்டி நாங்க எல்லாருமே குடிச்சிருவாங்க. இப்போ இந்த பூசணி ஜூஸ் வந்து நான் குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாதுன்னா, ஊசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஓரியோ கீறி விட்டு ஊசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து நான் வந்து இதை குடிக்க கூடாதுன்னு நினைச்சு நான் குடிக்கல. மற்றபடி பிள்ளைங்க எல்லாருமே சூப்பரா இருக்குமான்னு சொல்லி குடிச்சாங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வயத்துல கட்டி இருக்கு, எங்க எந்த பக்கம் கட்டி இருந்தாலும் அழகா கரைச்சிட்டு போயிடும்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதாங்க. இதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துக்க கூடாது. வாரத்துல 2 தடவை எடுத்துக்கணும், வாரத்துல 1 தடவை எடுத்துக்கணும், இல்லை 2 வாரத்துக்கு 1 தடவை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த வெள்ளை பூசணி கிடைச்சதுன்னா ஜூஸா போட்டு குடிங்க. இவ்வளவு பொருள், அதாவது புதினா போட தேவையில்லை, எதுவுமே போடல. இருக்குதா, மிக்சியில 2 ஓட்டு ஓட்டணுமா, தண்ணி ஊற்றணுமா, கலக்கணுமா, முடுக்குன்னு குடிச்சிருந்தங்க. அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த மாதிரி ஜூஸை போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். டைம் வர ஆகிட்டே இருக்குங்க, சாமி வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம்னு சொல்லி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல ஒரு தடவை வடிகட்டினேன், திருப்பி வந்து காப்பி வடிகட்டி டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அதில் வடிகட்டினேன். பிறகு வந்து இட்லி துணி இருக்கும்ல, காட்டன் துணி, அந்த துணியில வந்து நான் வடிகட்டி தாங்க எடுத்துட்டு போனேன். அப்பதான் வந்து அந்த சின்னதா இருக்க அந்த திப்பி கூட இருக்கக்கூடாதுங்க. வாயில வந்து பட்டுச்சுன்னா எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ரொம்ப பார்த்து அழகா எடுத்துட்டு போனேன். இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரி ஜூஸுக்கு போடவே தேவையில்லைங்க. நாட்டு சர்க்கரை போட்டிருக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேனு தான் கலந்துருக்கேங்க. தேன் வந்து இனிப்பு கம்மியா இருக்கும், ஆனா தேன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த கடையில் விற்கிற தேன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றது நம்மளால முழுமையா சொல்ல முடியாது. இருந்தாலும் மன திருப்திக்கு தேனை 2 பாட்டில், அதாவது இது 1/2 கிலோன்னு நினைக்கிறேன், அது அப்படியே எல்லாத்தையுமே கலந்தாச்சு. அது இனிப்பு இருக்கா, ஏன்னா இனிப்பு சேர்க்க தேவையில்லை. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் இனிப்பா இருந்தால் தான் அதையும் ருசிச்சு குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கீழே தூக்கி ஊற்றிடுவாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பறிச்சு அதை வெட்டி தோலை செதுக்கி மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி 3 தடவை வடிகட்டி எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதை தூக்கி கீழே ஊற்றிட்டா மனசு கேட்குமா? அதனால தான் வந்து தேனு கலந்து நான் கொடுத்துருக்கேங்க. நல்லா கலக்கிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நான் உப்புலாம் போடலைங்க. இப்போ எல்லா டப்பிலையும் ஊற்றி வச்சிடலாமா? 3 கரண்டி தாங்க, சூப்பராக பிடிக்கும் இந்த டப்பில. அதே மாதிரி இந்த டப்பி பார்த்தீங்கன்னா, இந்த மூடி வந்து
கீழே போட்டால் கூட உடையாதுங்க, அந்த அளவுக்கு மூடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டப்பி பார்த்து வாங்கியிருக்கிறேன். இப்போ எல்லா ஜூஸையுமே ஊற்றிடுவோம், ஊற்றி தனியாக எடுத்து வச்சுருவோம். எங்களுக்கு மீதி இருக்க ஜூஸ் வீட்டுக்கு வச்சுருவோங்க. இது வந்து நான் வந்து கம்மியாக தான் போட்டேன், இன்னும் போடலாம், இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணி கலக்கலாம், இல்லை இருந்த சக்கையிலேயே தண்ணியை ஊற்றி கூட நல்லா கலக்கலாம். ஆனால் நான் அதை மாதிரி எதுவுமே செய்யலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், பசங்களும் குடிக்காத போயிட போகிறாங்க, வேஸ்ட்டாக போயிட போகுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வீணாக போயிட போகுது சொல்லிட்டு நான் பாதி சக்கையை தூக்கி எட்ட வச்சுட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இதோடைய மூடியெல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் ராத்திரிக்கு வந்து எப்பவும் போல் பாலும் கொஞ்சம் பெடிக்கிரி தாங்க கொடுத்துருக்குறேன். ஓரியோவுக்கு வந்து சாப்பாடு ராத்திரியில் கொடுக்கறது இல்லை. கருப்பை எத்தனை வேலை கொடுத்தாலும் அழகாக சாப்பிடுவார் அவர். நல்ல தங்கமான பையன் பிள்ளைங்க. பையன் இல்லாத குறைய எங்கள் கருப்பன் தாங்க தீர்த்துட்டு இருக்கான். நல்ல தங்கனா தங்கம், அது கருப்பு தங்கம். எங்கள் தங்கம் படாத பாடுபட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்க. அதை நம்ம வந்து பார்த்துக்காம எப்படி இருக்க முடியும்? அதனால ஓரியோ எப்படி செல்லமாக இருந்ததோ அதை விட வந்து இப்போ கருப்பை ரொம்ப செல்லமாக இருக்கிறானா. இப்போ ஓரியோ தனியாக படுக்கிறது, நம்மகிட்ட அதிகமாக கிட்ட வந்து பேசுறது கிடையாது. அதனால வந்து கருப்பன் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவர் ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பார். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கோவிலுக்கு வந்தாச்சு. பசங்கள்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க திருவிழாவை. இப்படி தாங்க என்ஜாய் பண்ணணும். குழந்தைங்களா இருந்தாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். ஆனால் பெரியவங்களா ஆக ஆக என்னென்னா பிரச்சனைகள் பெருசாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நம்ம சாமியை வந்து அப்படியே தூக்கி போடுவாங்கல்ல, அப்போ அது கூட வந்து பசங்க ஆடிட்டு வராங்க பாரு, அப்படியே எனர்ஜியாக இருப்பாங்க போல. எப்படி தான் இவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு தெரியல, ஜாலியில் அப்படியே இருப்பாங்க போல. ஆனால் 10 நாளுங்க எப்படி ஓடுதுன்னே தெரியாது. இப்போ 2வது நாள் வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெடி இப்போலாம் கம்மியாக இருக்குங்க. முன்னாடி அதாவது ஒரு 3-4 நாளைக்கு பிறகு தான் வெடி ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து கம்மியாக தான் வெடி இருக்கு. இப்போ சாமி வந்து கிட்ட வரப்போகுது. நான் வந்து போன வருஷம் இதே மாதிரி இதே பாலத்தாண்ட தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். அப்போ வந்து வெளிச்சமாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. அது மாதிரி வந்து நான் நேற்று எடுத்த வீடியோ எங்கே எடுத்தேன்னா, அது நான் வந்து சீக்கிரமாக வந்ததுனால நான் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு வீட்டாண்ட வந்து படைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன ஜூஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலத்தாண்டை தாங்க எடுத்துருக்கிறேன். நல்லா மேலே சத்தத்துக்கு ஆட்டம் செம்மையாக போடுறாங்க. என்ன நிறைய பேர் ஆடணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆட்டம் வந்து ஆடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் ஆடணும்னு நினைச்சா கூட கூச்சப்பட்டுக்கிட்டு ஆட மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜூஸை சாமிக்கு படைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணுங்க. நேரத்தோட போகணும். பாலத்தாண்டை வருதுனாலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து லேட் ஆகிடும். அதனால தான் வந்து பாலத்தாண்டை படைக்கிறது இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இன்னைக்கு இப்படி தாங்க முடிஞ்சுது. நல்லா ஜில்லுன்னு வந்து கோல்டு காஃபி. ஏய் கருப்பா, காப்பி சொல்லணுமா காஃபி சொல்லணுமாடா? அவன் என்ன சொல்கிறான்னா காப்பி தான் சொல்லணுமான்னு சொல்கிறான். யார் யார் வீட்டில் வந்து காப்பி போடுங்கன்னு சொல்வீங்க, காஃபி போடுங்கன்னு யார் சொல்வீங்க? எங்கள் வீட்டில் இந்த காஃபி, அதாவது கோல்டு காஃபி போடும்போது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு காஃபி போடலாமா அப்படின்னு கேட்குறேன். வீட்டில் உள்ள பசங்க கோல்டு காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏது எப்படியாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஒரு காஃபி தான் வந்து கொடுத்துருக்குறேன். சூப்பராக இருந்ததுங்க. நான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது. எப்போவுமே வீட்டில் இருக்க பாலை அப்படியே பச்சை பாலாகவே போடலாம், காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஃப்ரீசர்லையோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு பால் போடலாங்க, இந்த டீ போடலாம். அதனால் இன்றைக்கி நானும் எப்படியோ ஒரு வழியாக இந்த கோல்டு காஃபியை போட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு சாம்பிராணி போடணுங்க. ரொம்ப நாள் ஆகுதுங்க சாம்பிராணி போட்டு. அதனால் நான் இன்றைக்கி சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு கொட்டை காஞ்ச கேஸ் அடுப்பில் நல்லா வந்து சூடு பண்ணி அந்த நெருப்பை வச்சு அதில் அந்த நெருப்பெல்லாம் அப்படியே அணைஞ்ச பிறகு நான் வந்து சாம்பிராணி போட்டோம்னா சூப்பராக வந்து அந்த புகையெல்லாம் வரும், நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு அடுப்புக்கு காமிச்சிக்கலாம். நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அடுப்பு தான். அதனால் அடுப்புக்கு காமிச்சிட்டேன். பாப்பாவை நான் ஒரு கோலம் போட்டு விடுமான்னு சொல்லி கோலம் போட சொல்லியாச்சு. கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வந்து தண்ணியில் தொட்டு தொட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வரும். இப்போ நான் அடுப்பெல்லாம் நல்லா கழுவி விட்டு இப்போ வந்து கோலம் போட்டிருக்கிறதுனால நம்ம தொட தேவையில்லை. தண்ணிலாம் அதுலேயே அந்த அடுப்பில் தண்ணி இருக்குல்லையே, அப்படியே அந்த கோலம் வந்து சரியாக பளிச்சுன்னு வந்துருச்சு. நான் இப்போ இந்த காஃபி, அதாவது ஜில் காஃபி போடுறதுக்கு இப்போ வந்து 1.5 லிட்டர் ருசி பால் தாங்க எடுத்துருக்கேன். எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த ருசி பால் வந்து ரொம்ப திக்காக கிடைக்கலங்க. ஆரோக்கிய பால் வாங்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு நான் ருசி பால் வாங்கிட்டேன்னா
கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்காதனால தான் சின்ன வருத்தம். மற்றபடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. வீட்டில் இருக்க பிள்ளைங்க நம்ம வந்து கொடுத்தவங்க எல்லாருமே அக்கா இது என்ன காஃபிக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் இது ஜில் காஃபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கருப்பை என்ன நினச்சிட்டு இருக்கானா, நீங்கள்லாம் காஃபி குடிக்கிறீங்களா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்னன்னு அவர் வந்து கேட்குற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் சொன்னேன் நாளைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலே நாளைக்கு உனக்கு வாங்கி தருவாங்க. ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா 10 ரூபா ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்லி ஓரியோவுக்கு இவனுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் 10 ரூபா ஐஸ்கிரீம்லாம் வீடியோ எடுக்கலாமா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு 10 ரூபா ஐஸ்கிரீம் கண்டிப்பாக உனக்கு வாங்கி தரேன்னு கருப்பனை அசம் அடக்கிட்டு இப்போ பாலை நல்லா அப்படியே காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். மேலாக்க ஏடை படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை நம்ம தனியாக எடுத்து கொஞ்சம் தயிர் புற ஊற்றி வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா ஏடையோட இந்த காஃபி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கலக்கி ஆற வச்சிருவோம். நான் வந்து தட்டில் தண்ணி வச்சு தாங்க ஆற வச்சிருக்கேன். ஏன்னா சுட சுட இருக்குல்ல, சீக்கிரமாக வந்து தண்ணி வச்சோம்னா ஆறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூ காஃபி தூள் தாங்க எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னொரு பாட்டிலும் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஒரு பாட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 கிலோ இருக்குமா, அந்த 1/4 கிலோ காஃபி பவுடரை போட்டுடலாம் மிக்சி ஜாரில். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ருசி அதிகமாக வர்றது வந்து கொக்கோ பவுடருங்க. நான் கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ சர்க்கரை காஃபி தூளோட சேர்த்தோம்னா அப்படியே செம்மையாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, காய்ச்சி ஆற வச்ச பாலை அது கூட சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா ஒரு 2 ஓட்டு ஓட்டுவோம். நல்லா அப்படியே நொற தள்ளிக்கிட்டு அழகாக வந்து அந்த காஃபியோட அப்படியே பாலோட சேர்த்து, காஃபி தூள் பால்லாம் சேர்த்து சர்க்கரையோட சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஐஸ் கட்டி ஃப்ரீசர் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு செய்யறதா இருந்தால் 2 ஐஸ் கட்டி போட்டு அடித்து குடித்தா செம்மையாக இருக்குங்க இந்த ஜில் காஃபி. ட்ரை பண்ணுங்கள். இப்போது எல்லா காஃபி தூளுமே போட்டுட்டேன். கொக்கோ பவுட்ரு தேவையானதை போட்டுட்டேன். சர்க்கரையும் தேவையானதை போட்டு பாலை ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கலாம், அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முதல் வீடியோவில் போடும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த பாத்திரம் முழுசாக வந்து நம்ம செஞ்சால் தான் 10 பேருக்கு கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க இதை நம்ம வந்து குடிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து 1.5 லிட்டர் பால் ருசி பால் எடுத்ததுனால கெட்டியாக கிடைக்கவும் இல்லை, நம்மளுக்கு வந்து அது வந்து பத்தவே இல்லைங்க. அதனால் 10 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் கூடுதலாக இருந்துச்சு. அதை நான் வீட்டில் பசங்களுக்கு வச்சுட்டேன். நான் வந்து பாலை காய்ச்சி திருப்பி உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வெளியில், அதாவது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து இது அப்படியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாமி வந்து இன்றைக்கி லேட்டாக தாங்க வந்திருக்குது. லேட்டானா பாலை தாண்ட எப்போவுமே நேரத்தோடு வந்துடும். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கு டிஃபன் ஊற்றி கொடுத்து நம்ம சாப்பிட்டு படுத்து திருப்பி மறுநாள் காலையில் வேலையை பார்த்து இந்த 10 நாளுமே ரொம்ப கஷ்டம்தாங்க. என்ன பண்ணுறது, சாமி கும்பிடணும்னா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ நான் கோவிலாண்ட வந்துட்டேன், அதாவது பாலத்தாண்ட வந்துட்டேன். சாமி வந்துக்கிட்டே இருக்குது. எப்பவும் போல் பசங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷம்லாம் இந்த பாலத்தாண்ட நிறைய வெளிச்சமாக இருந்ததுங்க லைட் போட்டு. இந்த வருஷம் வந்து லைட் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குதா, அப்போ வந்து சாமி வந்து ஒழுங்காக வந்து தெரியவே மாட்டுதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சாமிக்கு முன்னாடி லைட்டு வெளிச்சம் இருக்கும் போது வந்து வீடியோவுக்கு செட் ஆகலை. சாமி வந்து தெளிவாக தெரிய மாட்டுது, அதான் ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. வெடியெல்லாம் நிறைய வெடி வெடிக்கிறாங்க. இன்றைக்குமே வெடி கொஞ்சம் கம்மி. 6வது நாளுக்கு மேலே வெடி வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷம் நான் எங்கள் ஊரில் வெடி பார்க்கறதுக்குன்னே ஒரு கும்பல் எப்பயுமே வந்துடுவாங்க. அது மாதிரி இந்த வருஷமே ஒரு கும்பல் வந்துடுவாங்கங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவுமே ரொம்ப நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்துமே வெடினா வந்து எங்கள் ஊர் தாங்க. நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியும். சொல்கிறேன், உண்மையிலே தாங்க சொல்கிறேன். அவ்வளோ வெடி வெடிப்பாங்கங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு இல்லை. நான் போன வருஷம் வீடியோவில் எல்லாமே முழுசாக எல்லா வெடி வெடிக்கிறதுலேருந்து வெடி கட்டினாங்கல்ல, அந்த கட்டி வெடிக்கிற வரைக்கும் கடைசியாக முடிக்கிற வரைக்குமே 10 நாளுமே அழகாக நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து இன்றைக்கி இந்த வருஷம்லாம் வீடியோ வந்து வெடியெலாம் அதிகம் எடுக்கிற மாதிரி இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிளம்ப போகுது. நம்மளும் வந்து எடுத்துகிட்டு வந்த அதாவது ஜில் காஃபியை கொடுத்தாச்சு. வெடி வந்து நல்லா பயங்கரமாக இருக்குங்க. இது ரொம்ப கிட்டலாம் நிற்கவே கூடாது, காது 2ஆக போயிடுங்க. இன்னைக்கு நல்லா ஜில்லுன்னு என்ன ஒரு காஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபோ காஃபியாங்க.
கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு. ஏன் சொதப்பலாயிடுச்சுன்னா, பச்சை பால் வந்து கலக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு அதை நல்லா கலக்கி இந்த காஃபி கொடுத்தேங்க. இதோடைய பேர் வந்து உண்மையிலேயே எனக்கு வாயில் வரலை, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 பேராக இருந்தாலும் நம்ம திக்காக கொடுக்கணும்னு நினச்சேன். வந்து கொடுத்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாத்திரம் நிறைய வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வர வர கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த காஃபி போடும்போது என்னென்னா ரொம்ப வந்து ஐஸ் கட்டிலாம் போட்டுட்டா ரொம்ப தண்ணி ஆகிடுது, திக்காகவே இருக்க மாட்டேது. நான் எப்போவுமே என்னுடைய கணக்கு 1.5 லிட்டர் பால் தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வச்ச ஒரு போபோ காஃபி அப்படி சொன்னாங்க. இது வந்து கடையில் வாங்கினா 500 ரூபாய் 600 ரூபாய் ரொம்ப விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அதாவது 500 ரூபாய் வந்து அதாவது முதல் பணமே வந்து இந்த காஃபிக்கு வந்து இவ்வளோ ரூபாவா, சின்னது வந்து 200 ரூபாயா, ஒரு காஃபிக்கு இவ்வளோ ரூபாயா, வா எதுக்கு நீங்கள் வந்து கடையில் கேட்டு ஆசைப்பட்டு வாங்கி குடிக்கிறீங்க, நானே உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கிட்ட சொன்னால், அம்மா இதெல்லாமா இது நீங்கள் போட்டது ஒன்றும் சரி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏது எப்படியோ டேஸ்ட்டாக இருந்துச்சா, பால் உடம்புக்கு நல்லது தானே, குடிங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேங்க. எப்பவும் போல் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி கோலத்தை விட்டு கொஞ்சமாக. இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, நான் வாங்கியிருக்கிறது நைலான் ஜவ்வரிசி. ஆனால் இந்த ஜவ்வரிசி வாங்கக்கூடாதுங்க. நல்லா பெரிய பெரிய ஜவ்வரிசி வாங்கினா அது வந்து நல்லா அந்த காஃபியில் கிடக்கும் போது நல்லா ரவுண்டாக நல்லா பால் மாதிரி கிடக்கும். அதனால தான் போபோ காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காஃபியோ ஏது எப்படியோ இன்றைக்கி இதைத்தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னதுனால நான் 1.5 லிட்டர் ஆரோக்கிய பாலை வாங்கி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஜவ்வரிசியை கழுவிட்டு சுடு தண்ணி, அதாவது சுடு தண்ணியில் ஒரு வேக்காடு வைக்கணுங்க. அது இல்லாமல் நல்லா சிம்மிலே இருக்கணும், அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அந்த தண்ணி கொதிச்ச பிறகு தான் நான் எப்போவுமே பாலை வந்து ஊற்றுவேன். பாத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, பால் தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச பிறகு பாலை ஊற்றினா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு பால் வந்து தெரியாது. அதனால தான் நான் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக வந்து இந்த பாலெல்லாம் காய்ச்சணும், கோவிலுக்கு கொடுக்கணும், யாருக்காவது ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப பயந்து தண்ணி கொதிச்ச பிறகு தான் இந்த பாலையே நான் எப்போவுமே ஊற்றி காய்ச்சி அது பிறகு தான் நான் எல்லாமே செய்வேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பால் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி பாலும் நல்லா நல்லா கொதி அடங்க போகுது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா? நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த ஜவ்வரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஜவ்வரிசியை வடிகட்டி நம்ம வச்சுப்போங்க. நல்லா கலக்கியாச்சு. நல்லா வடிகட்டிக்கலாம் பாருங்கள். ஓரியோவும் பிளாக்கியும் அம்மா நம்மளுக்கு நல்லா அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, பால் நிறைய காத்துறதுனால எப்படி நைட்டுக்கு பாலை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அம்மா அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க 2 பேரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் இருக்க ஏடையை நம்ம ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுப்போம். அதை வீணாக்கக்கூடாது. அதை நம்ம வந்து வெறும் அப்படியே சக்கரை போட்டே குடிச்சிடலாங்க. அதனால தான் நான் வந்து அந்த ஏடையோட கொஞ்சம் பால் எடுத்து எட்ட வச்சுட்டு நல்லா கலக்கியிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் தாங்க சேர்த்துருக்கேன். அது மாதிரி காஃபி தூள், ப்ரூ காஃபி தூள் சேர்க்கலாம். நம்மகிட்ட என்ன காஃபி தூள் இருக்கோ அந்த எந்த காஃபி தூளுமே கலந்துக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த போபோ காஃபியை போட்டிருக்கேன். உண்மையிலேயே இதோடைய பேர் என்னன்னு தெரியல. இந்த பால் மிதக்கிறதுனால தான் இந்த பேரா என்னன்னு ஒன்றும் புரியலை. சரி, எது எப்படியோ டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த கண்டென்ஸ் மில்க்கை நிறைய ஊற்றிட்டேன். சுகர் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரையணும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஐஸ் கட்டி போட்டால் எப்படி இருக்கும்? சுத்தமாக நல்லா இருக்காது இல்லையா? அதனால நான் ஐஸ் கட்டி போடவே இல்லைங்க. இது அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு தான் திருப்பி அதை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், டப்பியில் ஊற்றி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி வேக போட்டு அலசி எடுத்து வச்சு ஜவ்வரிசியை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் வேறு மாதிரி பண்ணலாங்க. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுனால இந்த மாதிரி தான் செய்ய முடியும். நம்ம ஒரு டப்பிலையும் கலக்கி ஊற்றி திருப்பி இந்த ஜவ்வரிசி அதில் ஒரு ஸ்பூன் போட முடியுமா? எதுக்கு? அது எல்லாம் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதிலே போட்டு நல்லா கலக்கி இப்போ டப்பியில் ஊற்றிட்டேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு நாள் நல்லா ஜில்லுன்னு குடிக்கும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான்லாம் இப்போ தாங்க புதுசாக இந்த காஃபிலாம் குடிக்கிறேன். இப்போ நான் வந்து பசங்க கேட்கறதுனால நம்ம இதை நான் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டில் ஆளுக்கு ஒரு டம்ளர் நல்லா திருப்தியாக குடிக்கிறோங்க. வெயிலுக்கு செம்மையாக இருக்கும். எல்லா டப்பிலுமே ஊற்றிடலாம் பாருங்கள். ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் பால் எடுத்து வச்சுட்டேன். ராத்திரிக்கு மூடி போட்டுடலாம். எல்லாத்துக்குமே மூடியை போட்டு அப்படியே எட்ட வச்சுருவோம். கோவிலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 11 மணி ஆயிடுச்சுங்க. கோவில் நம்ம சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரமாக ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்படின்னா அந்த மேலே வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பாட்டு கச்சேரி வச்சு பாடிக்கிட்டே வருவாங்க இல்லையா, அது வச்சதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போகலாமாடா? இனி வரியாடா? கண்ணை பாருங்கள். கண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாது பிளாக்கிக்கு.
ஜாக்கி இப்போ ஒரே ஒரு விஷயம் கற்றுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு ஒரு சினுங்க ஆரம்பிச்சிருக்காரு. வேற ஒன்றுமே தெரியலங்க இவனுக்கு. ரொம்ப ரொம்ப முன்னாடி சொன்ன மாதிரி மோடாமட்டி பையனாக இருக்கான் இவன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து கோவிலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த போபோ காஃபி போடணும்னு சொல்லிட்டு முதல்ல காஃபி போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ஸ் மில்க்கோ இல்லை சுகரோ போட்டு நல்லா புசு புசுன்னு கலக்கி காய்ச்சாத நல்ல ஒரு ஜில் பால் எடுத்து ஊற்றினா தான் இந்த காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதன் பிறகு வந்து அந்த ஜவ்வரிசியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி அப்படியே நல்லா உறிஞ்சி குடித்தா சூப்பராக இருக்குமான்னு சொல்லி எனக்காக இதை குடிச்சு பாருங்கள், இந்த டேஸ்ட்டும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் பாருங்கன்னு சொன்னாங்க. காய்ச்சாத பால் ஊற்றுறதாங்க நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பர் தான். ஆனால் உடம்புக்கு எது நல்லது? காய்ச்சி ஆற வச்ச பால் தானே நல்லது. அதனால தான் அதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்களை அசமடை கிட்ட நான் கோவிலுக்கு வந்துட்டேன். பசங்கள்லாம் எப்பவும் போல ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. பாட்டு கச்சேரி செம்மையாக இருந்ததுங்க. இப்போ சாமி அழகாக வராங்க பாருங்க, சூப்பராக வந்தாங்கங்க. இன்னைக்கு எல்லாரும் இப்போ வந்து தீவார்த்தனை காட்ட போகிறாங்க. நாங்களும் வந்து சாமி படைச்சிட்டு நேரத்தோட இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோங்க. ஏன்னா இப்போவே டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர 11 ஆயிடுமா. அப்புறம் இவங்க போரியோவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு வச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு மறுநாள் காலையில் வேலையை பார்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடுங்க. இப்போ நல்லா அழகாக சாமியை கும்பிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வெடியை விடுவோமா, சரி வெடியை நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நான் பாலம் இருக்குது நம்ம ஊரில் பாலம் இருக்குது. அந்த பாலத்து மேலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுதுங்க இந்த வெடி வெடிக்கிறது. கீழே நின்று எடுக்கிறத விட வீடியோ மேலே பாலத்துக்கு மேலே எடுக்கும் போது செம்மையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.